Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இணையவர்களே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களின் நினைவை கொண்டாடுகின்றது. இவர் ஒரு சட்ட வல்லுநராக இருந்து வழக்கறிஞராக இருந்தவர். இவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நீதி தீர்ப்பு சரியாக கிடைக்கவில்லை, இது நீதியான தீர்ப்பு இல்லை என்று. ஆனாலும் அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்றாலும் அது அவர் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால் உண்மையான நீதி எங்கே கிடைக்கும் என்று இயேசுவின் பக்கம் சாய்ந்தவராக, இயேசுவை தனது இதயத்தில் ஏந்தி கொண்டு இயேசுவின் வாழ்வை நானும் வாழ வேண்டும் என்று தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். அத்தகைய வாழ்வு வாழ நம்மையும் அழைக்கின்றார். எங்கே நீதி கிடைக்கின்றது, எங்கே சமூக நீதி இருக்கின்றது, எங்கே கிறிஸ்தவம் அன்பில் அமைதியை கொடுக்கின்றது என்பதை ஆய்ந்துணர்ந்தார். அத்தகைய இயேசுவை தனது இதயத்தில் ஏந்தி நாமும் வாழ நம்மை அழைக்கின்றார். அத்தகைய உள்ளமேந்தி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மத நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்போது நாம் குற்றங்குலைகளை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்தீரே. மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம்
விளங்கிய ஆர்வத்தை நாங்களும் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 4 முதல் 11 மற்றும் 15 முதல் 16 மற்றும் 27 மற்றும் 34 முதல் 38 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான 2 கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்க்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவக்கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாள் அன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 81. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது.
எகிப்து நாட்டின் இருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தவர்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்கள் செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்கள் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதை இயேசுவில் இனியவர்களே, அற்புதம் ஏன் நடக்கவில்லை, வல்ல செயல்கள் ஏன் நடைபெறவில்லை என்ற ஒரு வாக்கியமானது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை ஒரு புதிய தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டும், என் குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும், என் குடும்பம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று புதிய தம்பதியான மணமகன் ஆசைப்பட்டான். பக்கத்து ஊரிலே கேள்விப்படுகின்றான், ஒருவர் திருமண உறவில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அதனை கேட்டு பல மக்கள் இவருக்கு சாட்சி பகிர்கின்றனர். நீ அங்கு போய் அவருடைய அறிவுரையை கேட்டால் உனது குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இந்த மணமகன் சற்று யோசித்துவிட்டு, அங்கு செல்வதா? அங்கு அறிவுரை கூறுபவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னுடைய மாமனார் தான். என் மனைவியே இப்படி இருக்கின்றார். அவருடைய அப்பாவிடம் போய் நான் இன்னத்தை கேட்கிறது, அவரை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் வாழ்வு பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே போக விருப்பமில்லாமல் இருக்கின்றார். ஆனால் அவரது நண்பர் சொல்லுகின்றார், நான் அவரிடம் அறிவுரை கேட்டு வந்தேன், உனக்கு சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது அவர் நண்பர் கூறினாராம், நண்பா,
உன்னுடைய மனைவி உன்னிடம் சண்டை போடாமல் உனது வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்றால் நீ இதனை செய்ய வேண்டுமா உனது மாமா கூறினார் என்று கூறினார். உடனே அவன் என்னடா சொன்னாரு, சொல்லுடா கேட்போம் என்று கேட்கின்றார். அப்பொழுது என் மனைவி எதை கேட்டாலும் நான் இல்லை என்று 3 சொல்லிடுவேன் என்று சொன்னாதாம். உடனே இந்த மணமகன் கேட்டானாம், இல்லைன்னு சொன்னால் இன்னும் சண்டை அதிகமாக தான் ஆகும், அது எப்படி நீ சொல்கிற சொல்லி கேட்கும் பொழுது அவன் மாமனார் இவ்வாறு கூறினாலாம், என் மனைவி என்கிட்ட உனக்கு அறிவு இருக்கா சொல்லி கேட்பா, நான் அதுக்கு இல்லை சொல்லிடுவேன். நீலாம் சோத்தில் உப்பு போட்டான் சாப்பிட்றியா சொல்லி கேட்பா, அப்பயும் நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். உனக்கெல்லாம் சூது சோனே இல்லையா என்று கேட்கும் பொழுதும் நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். இப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது சண்டையே வராது, அவளே ஜெயிச்சிடுவா, அதனால குடும்பம் சமாதானமாக இருக்கும் சொன்ன உடனே அவன் மகள்கிட்ட போய் தனது மனைவிட்ட இந்த மணமகன் சென்று பேசுகின்றார். இதே போன்று செயல்பட முயல்கின்றார். ஆனால் இவரால் முடியவில்லை. ஏனென்றால் இவர் நமது மாமாவாயிற்றே, இவர் சொல்வதை நாம் எப்படி கேட்க முடியும் என்ற ஒரு சிந்தனை தான். அதனால் இவர் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. மனைவியிடம் சற்று தாழ்ந்து போக வேண்டும், அன்போடு அனுசரிக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறியும் அவர் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் நமது மாமா வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாதா, அவரே குடிச்சிட்டு ஊர் சுற்றுவது, இப்போ நல்லா ஆயிட்டு நல்ல போடன்னு சொன்னால் அவரை நம்பிடலாமா என்ற ஒரு சிந்தனை தான். இதே சிந்தனை தான் பிரியமானவர்களே. இன்று நற்செய்தியில் இயேசு தனது சொந்த ஊருக்கு வருகின்றார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள அவருடைய உற்றார் உறவினர்கள், அவர் சொந்த ஊரில் இருக்கும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். அதனால்தான் அந்த இறுதி வார்த்தையில் நாம் அழகாக பார்க்கின்றோம், அங்கு இயேசுவால் வேறு எதுவும் புதுமைகள் செய்ய முடியவில்லை, வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதே போன்று விவிலிய ஆதாரங்கள் அநேகமாக இருக்கின்றன. 1 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 5 நாம் பார்க்க முடியும். எலியாவிடம் நாமான் வந்து கேட்கின்றார். எலியா கூறுகின்றார், நீ அந்த ஆற்றில் போய் 7 முறை மூழ்கி எழு, உன் நோய் நீங்கும் என்று கூறுகின்றார். அப்பொழுது நாமான் கூறுகின்றார், ஏன் என் ஊரில் இருக்கும் ஆறுகளை விட இது என்ன பெரிய ஆறா? எனது ஊரில் மிகவும் தூய்மையான நதிகள் இருக்கின்றது, எனது ஊரில் பல்வேறு வகையான இறைவாக்கினர் இருக்கின்றார்கள், இவர் வந்து என் தலையில் கை வைத்து நான் சுகம் பெற மாட்டேனா என்று நம்ப மறுக்கின்றார். ஆனாலும் ஒரு சிறு குழந்தையோடு அவருடைய சேவகனின் சொல்லை கேட்டு மூழ்கிதான் பார்ப்போமே என்று அதன் நம்பிக்கையோடு செல்கின்றார். முதலாவது அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார். ஆனால் ஒரு சேவகனுடைய பேச்சை கேட்டு அதை மூழ்குகின்றார். இதே போன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 25 நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவின் ஆடையை தொட்ட அந்த பெண் இரத்தப்போக்கினால் அவதி உறுகின்றார். ஆனால் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும், நான் சுகமடைவேன் என்று இயேசுவின் ஆடையை தொட்டு சுகம் பெறுகின்றார். அங்கு இயேசுவை அந்த கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கின்றது. இயேசுவினால் நடக்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் இயேசுவின் மேல் பாய்கின்றன. இயேசுவினால் நடக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் பொழுது, ஆனால் அந்த பெண்மணி மட்டும் இயேசுவின் விளிம்பான அந்த ஆடையை தொட்டால் போதும் நான் சுகம் அடைவேன் என்று நல் சுகம் பெறுகின்றாள் என்றால் அந்த நம்பிக்கை அந்த கூட்டத்துக்கு இல்லை. அந்த நம்பிக்கை தனது சீடர்களிடம் இல்லை அந்த நம்பிக்கை. ஆனால் அந்த 12 வருடமாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணிடம் இருந்தது அந்த நம்பிக்கை. இதனால் தான் அந்த வல்லமையான வல்ல செயல் அங்கு நடைபெற்றது. இதே போன்றுதான் நாமும் நம் வாழ்வில் பல்வேறு நிலையில் நமது ஊரிலிருந்து ஒரு இறைவாக்கினரோ அல்லது ஒரு நல்லவரோ வந்தால், அவர் வாழ்வு எனக்கு தெரியாதா, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியும், இப்பொழுது நல்லவனாக மாறிட்டு நல்ல வார்த்தைகள் சொன்னால் மட்டும் நாங்கள் கேட்டுருவோமா? ஏன் இளைஞர்கள் கூட, ஒரு இளைஞன் நடந்த சம்பவம் 1 மாதங்களுக்கு முன்பாக ஸ்டேட்டஸ் போட்டார். அதில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, என் வாழ்வு சந்தோஷமாக மாறப்போகுது அடுத்த வாரத்திலிருந்து சொல்லி போட்டார். அதுக்கு கமாண்டாக அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் போட்டாங்க,
என்ன மச்சான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது சொல்லி கேட்கும் பொழுது அவர் கூறினா, கீழே இல்லை, என்னுடைய காதலுடைய பர்த்டே வயது, அதுலேருந்து என் காதலி சொல்லியிருக்கா சண்டையே போட மாட்டோம், இனி நம்ம உண்மையான புருஷன் பொண்டாட்டியாக வாழலாம் என்று சொன்னாதான். உடனே நடக்க போகுதா, பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத சொல்லி அவருடைய நண்பர்களெல்லாம் சொன்னார்களாம். அதுக்கு இவர் சொன்னாதான், என் காதலி என்னிடம் சத்தியம் செய்திருக்கின்றார் செல்லம், அடுத்த வாரம் என் பர்த்டே, அதுலேருந்து நான் வந்துட்டு சண்டையே போட மாட்டேன், அன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கார். உடனே தன்னுடைய நண்பன் சொன்னானாம், டேய் அன்னையிலிருந்தாண்டா அவன் வாழ்க்கையில் நிறைய சண்டை வர போகுது, அன்னையிலிருந்தாண்டா உனக்கு அற்புதம் இல்லைடா, உனக்கு அடி விழுவ போகுதுதா சொல்லி சொன்னானாம். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் அற்புதங்கள் எங்கே நடக்கும், அதிசயங்கள் எங்கே நடக்கும் என்று தேடிக்கொண்டே ஓடி செல்கின்றோம். இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டே செல்கின்றான். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அற்புதங்களாக இருக்கலாம், நல்ல உடல் சுகமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தேடி சென்று கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அத்தகைய தேடி செல்வது எங்கே இருக்கின்றது என்றால் நமது உள்ளத்தில் இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதை நம்பிக்கையோடு எனக்கு கிடைக்கும் என்று தேடினோம் என்றால் அது நம் கண்ணுக்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கின்றது. ஆண்டவரை கண்ணுக்கு முன்பாக அந்த மக்கள் தங்களுக்கு உடல் சுக வேண்டும், தங்கள் சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டு தான் இருந்தார்கள். பல்வேறு இறைவாக்கினர்களும் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் நம்பிக்கொண்டு இருந்தவர்கள். ஆனால் இயேசுவை நம்ப மறுக்கின்றார்கள். ஏனென்றால் இவனுடைய பற்றி வாழ்வை பற்றி எனக்கு தெரியாதா, ஒரு விதவையுடைய மகன், இவனால் என்ன செய்ய முடியும், இவனுடைய சகோதரர்கள்லாம் இங்கே தான் இருக்கின்றார்கள், மீன் பிடிக்கின்றார்கள், இவனுடைய சகோதரர்கள்லாம் இங்கே தச்சருடைய மகன் அல்லவா இவன், இவனுக்கு எப்படி இந்த வல்லமை கிடைக்கும், இவனுக்கு எப்படி இந்த அதிகாரங்கள் கிடைக்கும், இவனிடம் நாங்கள் செல்ல வேண்டுமா என்ற ஒரு ஏற்காத மனம்தான் அவர்களுக்கு எந்த ஒரு புதுமையும் எந்த ஒரு வல்ல செயலையும் செய்ய முடியாமல் தடுத்ததற்கு காரணம். நமது வாழ்வில் நாம் பல்வேறு வகையான தேவைகளை தேடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த தேவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக தர காத்து கொண்டிருக்கின்றார். அவரை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும். அந்த நாமானின் வாழ்வை போல, அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணின் வாழ்க்கையை போல இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதே போன்று நம்மொரு சுற்றுப்புறத்தில் வாழும் சகோதர சகோதரிகளை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகளை கேட்டு நமது வாழ்வு மாற்றத்துக்காக சொல்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாகவும் நமது வாழ்வு மாற்றம் அடையும். அவர்கள் வழியாக கடவுள் எனக்கு நல்ல செயல்கள் செய்கின்றார், எனக்கு நல்ல செயல்களை செய்கின்றார், நல்ல சொற்களை சொல்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக யோசேப்பின் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, தொடக்க நூல் அதிகாரம் 41 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிகாரம் அழகாக நாம் பார்க்க முடியும். இந்த சிறு வயதில் இவன் கனவு காண்கின்றான், இந்த கனவின் மூலமாக நம்மை அடக்கி ஆள விரும்புகின்றான் என்று ஒரு தீய சிந்தனையோடு தனது சகோதரின் பேச்சை கேட்க மறுக்கின்றார்கள். ஆனால் வருங்காலத்தில் பார்த்தோம் என்றால் அந்த எதிர்காலத்தில் அந்த சகோதரனையும் தனது இனத்தையும் காப்பதற்காக ஒரு எகிப்தில் ஆளுநராக இருக்கின்றார் யோசேப்பு. அப்பொழுது கூட அந்த யோசேப்பு தனது சகோதரர்களை ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது மற்ற சகோதரர்கள் அனைவரும் யோசேப்பின் பேச்சை கேட்கின்றார்கள், யோசேப்பை மனமாற ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் சிறு வயதில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனிடம் நான் கேட்க வேண்டுமா, சிறு பையனாக இருக்கின்றான், இவனு பேச்சை நான் கேட்க வேண்டுமா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்வில் நமக்கு சிறியவர்களாக இருக்கலாம், ஏன் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், அல்லது இதர தீய சிந்தனையோடு செயல்படுவனாக இருக்கலாம். ஆனால் அவனின் மூலமாகவும் கடவுள் நமக்கு ஆசிரியை தர விளைவா, அவன் மூலமாகவும் நமக்கு நல்ல செயல்களை செய்ய வருவா. அத்தகைய இவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள மனம் வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக வலியுறுத்துகின்றது. ஆக நம்மிடம் அற்புதங்கள் நடைபெறவில்லை,
அதிசயங்கள் நடைபெறவில்லை, எனது வாழ்வு வளமாகவில்லை, எந்த ஒரு வல்லமையான செயல்களும் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா, அவருடைய தூய ஆவியை பொழிந்து எனது வாழ்வை புதுப்பிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்றால், தூய ஆவியை ஆண்டவர் உடனடியாக வானத்திலிருந்து பொழிய மாட்டார். நம்மோடு உறவாடும் மனிதர்கள் மூலமாக, சொற்களின் வழியாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளின் வழியாகவும் தான் ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அதற்கு நாம் அவர்களை நம்ப வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கண்ணுக்கு புலப்படாத மனிதர்களை நீங்கள் அன்பு செய்யாவிடில் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நீங்கள் எவ்வாறு அன்பு செய்ய முடியும் என்று யோவான் திருமுகம் 1 அதிகாரம் இறைவார்த்தை 14 நாம் பார்க்க முடியும். ஆக அதே இறைவார்த்தையின் மூலமாக கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நாம் தரிசிக்க வேண்டும், அவர் மூலமாக நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவரோடு உறவாட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது இயலாத காரியம். அதற்கு மாறாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய நமது சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை நம்புவோம், அவர்களோடு உபசரிப்போம், அவர்களோடு உரையாடுவோம், அவர்களோடு உறவாடுவோம். பிரியமானவர்களே, மனிதத்திலிருந்தான் கடவுள் அன்பு உதிக்கின்றது. ஆக நமது வாழ்வு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது, எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? சுகமான, அமைதியான, அன்பான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? கடவுளிடம் மட்டுமல்ல, மனிதர்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆக சக தோழமையோடு நாம் வாழ்வை பயணிப்போம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலியை நிறைவேற்றும், அதன் வழியாக தம்மே புனித பலி பொருளாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் எங்கள் இதயத்தின் தூய ஆவியாராகிய விண்ணகத்தீயால் பற்றியறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதனை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீ. புத்துலகு கிடைக்க இருக்கும் அல்கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீ. ஆகவே புனித வானத்தோட அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆதிக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வி பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புமிக்க இம்மறைப்பொருளின் வழியாக நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்திலும் உடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றவும் புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடங்கட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.